ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அதிசய வழிகளை அற்புதமாய் திறக்கப் போகிறார். எனக்கு வழியே திறக்கப்படலை அப்படின்னு சொல்லி ஏங்கி தவிக்கிங்களா? நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன், என்னுடைய ஜெபத்திற்கு இன்னும் பதில் வரலை, ஒரு வாசல் திறக்கப்படலை அப்படின்னு சொல்லி கவலையோடு கண்ணீரோடு கூட இருக்கீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் அதிசய வழிகளை நான் உனக்கு திறக்க போகிறேன். அந்த வழிகள் அற்புதமாய் உன்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட போகிறது. வாசிக்கிறேன் கேளுங்க. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி செங்கடலை ஆண்டவர் 2ஆய் பிளக்க சொல்லுகிறார். உன் கோலை ஓங்கிக்கோ, உன் கையை நீட்டு, கடலை பார்த்து கடலை இணைச்சி கடலுக்கு நேராக உன் கைகளை நீட்டு, அது கடல் என்ன செய்து 2ஆய் பிளக்கும் என்று ஆண்டவர் அங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையிலே எந்த பாதையுமே எனக்கு திறக்கப்படலை, எந்த வழியுமே திறக்கப்படலை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக செங்கடல் தடையாக இருந்தது போல் இந்த நாட்களில் என்னுடைய வாழ்க்கையில் எதை எடுத்தாலும் தடைகளாய் காணப்படுகிறது என்று சொல்லுகிறாயா? இந்த நாளிலே உன்னுடைய ஜெபத்தினாலே அந்த வாசல்களை உன்னால் திறக்க முடியும். ஜெபம் உன்னுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்கிறதாய் காணப்படும். ஆண்டவர் அங்கே அவனை பார்த்து சொல்கிறார், உன் கோலை நினச்சி, அந்த கோல் தான் அவனுக்கு அற்புதத்தை செய்துச்சு நம்ம பார்க்குறோம். அந்த கோலை கீழே போட்டால் பாம்பாக மாறிச்சு. எல்லாமே அந்த கோல் மூலமாக தான் மோசேயுடைய வாழ்க்கையில் நடந்ததை பார்க்கிறோம். ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு துணையாய் நிற்கிறபடியினாலே இன்றைக்கு அந்த தடைகளை நீ என்ன செய்யுங்க, வார்த்தையினால் சொல்லி அந்த தடைகளை தகர்க்கும்படியாக, உங்களுடைய ஜெபத்தினாலே தகர்க்கும்படியாக ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார். உங்களுடைய ஜெபம் இந்த உலகத்தை அசைக்கிறதாய் காணப்படும். முழங்கால் செய்யாததை உன் மூளை செய்யும். இந்த நல்ல மூளை செய்யாததை உன்னுடைய முழங்கால் செய்யும். ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே, நீ முழங்கால்களை முடக்கி ஜெபிக்கும்போது உன்னுடைய வாசல்கள் திறக்கப்படும். மோசே அதனால தான் ஆண்டவர்கிட்ட போய் முறையிடுறான். ஆண்டவர் சொல்கிறார், ஏன் முறையிடுற? உன் கையில் இருக்க கோலை என்ன செய்ய, பிடிச்சிட்டு கையை என்ன செய்ய, நீட்டு அப்படின்னு சொல்கிறாரு. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாசலை திறக்க போகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போக்குறதுக்கு வழியே இல்லை. அந்த நேரத்தில் அற்புதமாய் அந்த கடலை பிளந்து அவர்கள் நடந்து செல்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் செல்ல முடியாத பாதைகள் எல்லாம் அடைபட்டு போச்சு. நான் நெருக்கத்துலேயும் இக்கட்டிலையும் மாட்டிக்கிட்டேன், இதிலேருந்து என்னால் வெளியே வரவே முடியலை, முன்னேறி போகவே முடியல அப்படின்னு சொல்லி நினைக்கிங்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, நான் அதிசய வழிகளை உனக்கு அற்புதமாக திறக்க போகிறேன். ஏன் பயப்படுற? நான் உன் கூட தானே இருக்கிறேன். நீ ஏன் சூழ்நிலைகளை பார்க்குற? சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் நான் உன்னோடு கூட இருக்கிறபடியினால் இந்த நாட்களில் நெருக்கத்தின் சூழ்நிலைகள் எல்லா இக்கட்டின் நேரத்திலும் நீ என்னை நோக்கி கூப்பிடும்போது நான் உனக்கு பதில் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? இந்த நாளில் நீ அமர்ந்திருந்து ஜெபிக்கும் போது அந்த நாளில் அற்புதத்தை நீ காணப்போகிறாய். அதிசயமான ஒரு வழியை நான் உனக்கு திறக்க போகிறேன். எனக்கு எந்த வழியுமே இல்லைன்னு சொல்லி உடைஞ்சு போய் உட்கார்ந்துருக்கியா? இன்றைக்கு ஒரு வழி உனக்காய் திறக்கப்பட போகிறது. பயப்படாதீங்க, கலங்காதீங்க. அற்புதத்தை செய்கிறவர் உங்கள் கூட இருக்கிறாரு. அவர் அற்புதமான வாசலை திறந்து உங்களை நேர்த்தியான பாதையில் நடத்தி செல்வார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளிலும் அப்பா அற்புதமான வாசல்கள் ஆச்சரியமாய் இவர்களுக்கு திறக்கப்பட போகிறதையா. யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஆச்சரியமான காரியத்தை இவருடைய வாழ்க்கையில் செய்து நீர் இவர்களை கனப்படுத்த போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. இந்த நாளில் ஒரு மனிதன் ஆண்டவரை எப்படி உதவி செய்வானோ அதைவிட பல மடங்கு நீர் இவருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து நீர் வழி நடத்த போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே எங்களுடைய கரத்தில் ஒன்று இல்லைப்பா, உங்கள் கரத்தின் கிரியிலிருந்து எல்லாம் வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.